என்னடா கால்ல இருந்து மொபைல் நோண்டிட்டே இருக்க? இப்பதாம்மா எடுத்தனே. எப்ப கேட்டாலும் இதையே சொல்லு. சரி, கடைக்கு போயிட்டு வா. போயிட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். சரி சரி. இது என்னவா இருக்கும்? அண்ணன்ட்ட போய் காட்டும், அண்ணனுக்கு தெரியும். அண்ணே, ஆ அண்ணா இது என்னன்னு தெரியல, எனக்கு கீழே கிடைச்சது, என்னன்னு பாரு. என்னண்ணா ஆச்சு? என்னண்ணா இது? மூன்றாம் நூற்றாண்டு இறுதியில் குப்தர்கள் இந்தியா மீது படையெடுத்து வராங்க. அப்போது வட இந்திய சைடில் வலிமை மிக்க பேரரசான குஷானர்கள் மேல் போர் செய்து அவங்களோட வலிமையை இழக்க செய்கிறாங்க. அவங்க அடக்குமுறைக்கு பயந்த குஷானர்கள் அவங்களோட மிகப்பெரிய பொக்கிஷமான சீக்ரெட் பாக்ஸஸை தென்னிந்தியாவில் இருக்கிற பேரரசை கொடுத்து 3 சிவன் பாதம் பட்ட இடத்துல மறைச்சு வைக்க சொல்கிறாங்க. அப்படி சிதம்பரத்தில் மறைச்சு வைக்கப்பட்ட புதையலோட மேப்பு தான் இது. அண்ணா இதெல்லாம் பத்தி உனக்கே பண்ண தெரியும்? அதே நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வருகை தந்த சீன துறவி யுவான் சுவாங்கிங்கோட CQE இந்த இலக்கியத்தில் இதை பற்றி மென்ஷன் பண்ணிருக்காரு. இதை வச்சு நம்ம என்னென்ன பண்றது? இப்போ இருட்டிடுச்சு, விடிஞ்சது மொதல் வேலையை போய் இந்த புதையலை எடுப்போம். அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. பயப்படாதடா, நான் இருக்கல, போய் படுத்து தூங்கு. காலைல போய் புதையல் எடுத்துடலாம். அண்ணா என்னாச்சு? இல்லைண்ணா, ஒரு கெட்ட கனவுண்ணே. புதையல் நினச்சி படுத்துருப்பாதான். சரி கிளம்பு. எங்கண்ணா? புதையல் எடுக்குதான். மேப்பில் லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது. என்னண்ணா எம்டி கிரவுண்டா இருக்கும் பார்த்தா ஒரு வீடா இருக்கு. இங்க எப்படி நம்ம புதையல் எடுக்கிறது? அதுக்கு தான் இந்த மந்திர குச்சி நம்மளுக்கு வழிகாட்டும். வா போகலாம். அண்ணா குச்சா ஆடுது பாரு, குச்சா ஆடுதுண்ணே. இந்த இடத்துல தான் புதையல் இருக்கு. இதை சுற்றி 3 அடிக்கணும்ண்டு. சரிண்ணே. டே, நீ ஒரே ஆளாக நோண்டி பிடிக்க முடியாது. இரு, வேற பாறை ஏதாச்சும் இருந்தால் எடுத்துட்டு வரேன். நோண்டிட்டேறா. ம் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, இங்க ஏதோ தட்டுப்படுதுண்ணே. சரி நவரு.
அண்ணா யாரோ வர மாதிரி இருக்குண்ணே. ஒழுமை பிரிச்சு வைப்போம், வா. சீக்ரெட் பாக்ஸ் புதியல்டா. துறக்க முடியல, ஏதோ சாவி தேவைப்படுடா. அண்ணா இது உள்ள வேற என்னமோ இருக்குண்ணே. தைரியம் வந்துட்டேன். அண்ணா பேய்னு, அண்ணா பேய்னு. இந்த ரகசிய பெட்டி அதை அடைய விரும்பிய பல லட்ச உயிர்களை பலி கொடுத்திருக்கிறது. அதில் இருவரும் அடக்கம். பயப்படாதீர்கள், நான் உங்களிடம் விளையாடினேன். இந்த புதையலை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட விளையாட்டை விளையாட வேண்டும். இந்த விளையாட்டு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இந்த விளையாட்டை விளையாட ஆரம்பித்து விட்டால் நடுவில் நிறுத்த முடியாது. அவ்வாறு நிறுத்தினால் உங்கள் உயிர் பறி போகும். இப்போது முடிவெடுங்கள், புதையலா உயிரா? அண்ணா இந்த கேம் எனக்கு தெரியுண்ணே. டே மூடா,